இர்ஃபானுமா, என்ன பார்க்குறீங்க ஃபோனில் அப்போ பிடிச்சி? அதுவா, என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருக்காமா, அதான் பார்த்துட்டு இருக்கேன். சரி பார்க்க. ஃபோனில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க ஒரு ஆப் இருக்காம? அது என்னம்மா ஆப்பு? நிம்மதி சந்தோஷமா இருக்கலாமா? அது என்ன ஆப்பு அது? உனக்கு தெரியாதா? தெரியாதே. சுவிட்ச் ஆஃப்ப்பா. இந்தாடா, ஏண்டா இர்ஃபானு, என் பேரை என்னண்டா சேவ் பண்ணி வச்சுருக்க உன் ஃபோனில்? அம்மானு சேவ் பண்ணியிருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்டு பேரை என்னன்னு வச்சுருக்க? அம்மாவும் சேவ் பண்ணியிருக்கேன். ஏன்? ஒன்று என் பேரை மாற்று, ஒன்று அவள் பேரை மாற்று. அதுக்கு என்ன அப்போ? ஒன்று என்ன சொல்கிறது, அவன் நினச்சிக்கிட்டு எனக்கு 1000 தடவை ஐ லவ் யூன்னு ஃபோனில் அனுப்பிவிட்டு விட்ருக்கேன். ஒன்று என் பேரை மாற்று, ஒன்று அவள் பேரை மாற்று. நல்லா வாயில் வருது. யூக்கு ஏக்கு கூட இன்சியல் தெரியாமல் நிற்கிறான். இர்ஃபானு, கொஞ்சம் உதவி செஞ்சேன். அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் தானே இருக்குது. அது கொஞ்சம் கூட்டிக்கிட்டு பெருக்கு. நான் எப்படி இருக்க குப்பையாக இருக்க சத்த உதவி செய்யிருந்தா அந்த சத்த கூட்டிகிட்டு வா போ. இதெல்லாம் பொம்பளைக்கு சேர வேலை. இந்த கூட்டுறது பெருக்கு அதெல்லாம் நான் செய்ய முடியாது. நான் ஆம்பளை. ஆமாம், 2 வருஷம் ஆச்சு படித்து முடிச்சு. என்ன செஞ்ச? வேலைக்கு போனியா? வித்திக்கு போனியா? என்ன செஞ்ச? அது இப்போ 5 லட்ச ரூபா கடன் இருக்குது. மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும். கடன் என்னத்துக்குன்னா வீடு கட்டின காசு. நான் வீட்டில் நல்லது கட்டுறதுக்கு செலவு இருக்குது. கண்டு பிள்ளை கட்டணும். இதெல்லாம் யார் செய்கிறது? அதெல்லாம் ஆம்பளை செய்கிற வேலை தானே. இதெல்லாம் நீ செய்ய. நீ கூட்ட வேணாம், பெருக்க வேணாம், அதை நான் செஞ்சுக்கிறேன். உன் தடப்பத்தை கொடுங்க. இதெல்லாம் பெரிய விஷயமாம்மா. நம்ம வீட்டு வேலையை நம்ம தானம்மா செய்யணும். ஜாமான் எடுக்கிறது, கூட்டுறது எல்லாமே நம்ம வீட்டு வேலைம்மா. இதெல்லாம் நம்ம வீட்டு வேலை தானே. நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும். இதுக்கு போய் இப்படி பேசுறீங்களே? ஒரு ஆம்பளை மொத்தம் சுற்றி இருந்தானே, எங்கேன்னு தெரியலையே. ஆள் அட்ரஸே காணோம்.